பெரிய ஏவி உங்களுக்காக காத்துட்டு பார்த்துலாமா? அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வராததுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் வேலை கொஞ்சம் நெருங்கிருச்சு. தேர்தலுடைய பணி அதிகமாக இருக்குது. வேலை சுமை அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் வர முடியலை. என்னுடைய அன்பு தம்பியை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எல்லாருமே வெளியே டிடிஎஃப்னாலே ஒரு இப்போ பார்த்தாலும் ஒரு நியூஸ் ரூமர்ஸோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் தான் வாசன். ஆனால் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், வாசன் ஒரு குழந்தை. வாசன் எதையும் தாங்கக்கூடியவன். யாருக்கிட்டையும் பொய் பேசி நான் பார்த்ததில்லை. யார்கிட்டையும் பொய்யா நடிச்சும் அவனை நான் பார்த்ததே இல்லை. அவன் மனசில் என்னப்படுதோ அதை உண்மையாக பேசுவான். அதெல்லாம் தாண்டி அவன் உண்மையிலே ஒரு குழந்தை மனசு கொண்டவன். யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ, அதாவது அவனை பற்றி கிடையாது, அவங்களோட கஷ்டங்களையோ இல்லை ரோட்டில் போகும்போது யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றி அவன் உட்காந்து அண்ணா என்னன்னா இப்படி பாவானா அப்படின்னு அதை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை விட்டு கடந்து வரவே மாட்டான். அவ்வளோ குழந்தை மனம் கொண்டவன் தான் வாசன். இன்னும் சொல்லப்போனால் வாசன் வந்துட்டு சிறைக்கு சமீபத்தில் போகும்போது எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, வாசன் பயந்துருவான், இனிமே அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், வாசன் என்ன முழுசாக புரிஞ்சுக்கல. அவன் இனிமே தான் இதை விட பலமாக வெளியே வருவான். அவன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். இதுக்கு மேலே அவனுடைய வேலைகள் அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கி அதை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான் என் தம்பி. வாசா, நீ எதிர்காலத்தில் என்னவாக போகிற, என்ன பண்ணலாம்னு இருக்க, இது எதையும் எனக்கு தெரியாது. ஆனால் உன் மனசில் பட்ட எல்லாத்தையும் நீ செஞ்சிரு. உன் மனசில் அதிகமாக நீ சொல்லி நான் கேள்விப்பட்டது ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணுன்னு. இதை வெளியில் சொன்னால் எல்லாம் நம்புவாங்களா என்னன்னு கூட தெரியல. என்கிட்ட நீ அதிகமாக பேசின நேரத்தில் ஏதாவது நல்லது பண்ணணுன்றதை மட்டும்தான் நீ என்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்க. அதை நிச்சயமாக நீ செய். ஏதோ 1-2 பேர் செஞ்ச மாதிரி இல்லாமல் யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு நீ செஞ்சு காமிக்கணும். அதுதான் உன்னுடைய வெற்றியாக நான் என்றைக்குமே கருதுவேன். அதே மாதிரி யாருக்குமே கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது நட்பு மட்டும்தான். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் அஜீஸ் நீ. இந்த 2 நட்பையும் பார்த்து நான் நிறையா நேரத்தில் மெய்சிலிருந்திருக்கேன். அவனின்றி நீ இல்லை, நீ இன்றி அவன் இல்லை. இதுதான் உண்மையான ஒரு தத்துவம். 2 பேரும் சேர்ந்து நிறையா சாதிக்கணும், நிறையா பண்ணணும். என்றைக்குமே ஒரு அண்ணனா என்றைக்கும் உன் கூட நான் துணை நிற்பேன். நன்றி. அவரை பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காக. ஆக்சுவலி நம்மளோட அண்ணா தான் அவங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டோட சன் அவங்க. ஸோ அப்படி தான் ஒரு பழக்கம். நல்ல ஒரு அண்ணன். அது ரீசெண்ட் டைமில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நம்மளை கூடவே வந்து கட்சி சம்மந்தமாக இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க நமக்கு தெரியாது இல்லைங்க இந்த கேஸு எப்படி எதுன்னு. ஸோ அது சம்மந்தமாக அவர் நம்ம கூடவே இருந்து ஒரு அண்ணனாக வந்து வழி நடத்தி